லைக்காவுக்கு எதிராக ஒருவன் மீடியா ஊடகவியலாளர்கள் போராட்டம். ஊடகவியலாளர்களை நடுத்தரவில் விட்ட லைக்காவின் மீடியா குழுமத்துக்கு எதிரான வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து லைக்கா மீடியா குழுமத்தை விற்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் லைக்காவின் தமிழ் மீடியா குழுமமான ஒருவனை வாங்குவதற்கு தயாரான நிலையில் யாரும் இருக்கவில்லை. அதுக்கான நன்மதிப்பையும் லைக்கா உருவாக்கவில்லை. இந்நிலையிலேயே லைக்கா ஊடக குழுமம் மூடு விழா காண்கிறது என்ற செய்தியை 2 வாரங்களுக்கு முன் தேசம் நெட் செய்தி வெளியிட்டிருந்தது. தற்போது லைக்காவின் தமிழ் ஊடக பிரிவை எவ்வித முன்னறிவித்தலும் இல்லாமல் சடதியாக மூடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அதன் ஊடகவியலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் ஒருவன் அலுவலகத்துக்கு முன்னதாக போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். லைக்கா நிறுவனம் இயங்கிய நாடுகளிலும் அவர்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு குறைவில்லை. வரி ஏய்ப்பிலும் லைக்காவுக்கு நிகர் லைக்காவே எனும் அளவுக்கு ஐரோப்பிய நாடுகளிலேயே நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருந்தன. பிரித்தானியா, பிரான்ஸ் நாடுகளில் லைக்காவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்புகளில் மொத்தம் 60 மில்லியன் பவுண்ட்கள் வரியை செலுத்த வேண்டும் என லைக்கா பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவிலும் வரி நெருக்கடிகள் உருவாகியுள்ளது. இலங்கையிலும் சட்ட நெருக்கடிகள். அதனால் தற்போது லைக்கா கிறிஸ்ட் நாட்டுக்கு தங்கள் அலுவலகத்தை நகர்த்த உள்ளதாக தெரிய வருகின்றது. ஒருவன் மீடியா குழுமத்தில் அவருடைய டிஜிட்டல் அப்ளிகேஷனுக்கு என்ன நடக்கும் என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. அது தொடர்ந்தும் இயங்கும் என்றும் அது இன்றோடு நிறுத்தப்படும் என்றும் ஒன்றுக்கொன்று முரணான செய்திகள் வெளிவந்துள்ளது. ஒருவன் பத்திரிகைக்கு ஆரம்பத்தில் காலை கதிர் ஆசிரியர் வித்யாதரனை நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் நின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதவன் தொலைக்காட்சியின் இயக்குநர் குருபரனூடாக வேட்பாளருக்கு 1 கோடி நிதி வழங்கியதும் அந்த வேட்பாளர்களை ஆதரிக்க சொல்லி பணிப்புரைகள் வழங்கப்பட்டதால் வித்யாதரன் தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறிவிட்டார். அவரைத் தொடர்ந்து அமர்நாய நிக்சன் பிரதம ஆசிரியராக பொறுப்பேற்றார். டிசம்பர் 3 அன்று நிக்சன் தனது முகநூலில் பதவியில் வருமாறு குறிப்பிட்டிருந்தார். நான் எதிர்பார்க்கவில்லை. என் மீது கொண்ட அன்பும் எனது நிர்வாகத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த மதிப்பும் இன்று வெளிப்பட்டுள்ளதை நான் உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தேன். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதையொட்டி இப்பதிவு வெளியிடப்பட்டது. அது நடந்து சரியாக 2 மாதங்களில் நிக்சனின் மீதான நம்பிக்கையால் தங்களுடைய நிரந்தர வேலைகளையும் விட்டுவிட்டு லைக்காவின் கொழுத்த சம்பளத்துக்காக வந்தவர்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக நிற்கதியாகியுள்ளனர். ஐபிசி பிரித்தானிய கலையகத்திலும் ஊடகவியலாளர்களுக்கு இதே நிலை ஏற்பட்டது. கொழுத்த சம்பளத்தோடு பெரும் எண்ணிக்கையில் ஊடகவியலாளர்கள் தொழில்நுட்பவியலாளர்களை உள்வாங்கிவிட்டு சடதியாக அவர்கள் வேலை இழக்க வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டது. ஊடக அனுபவமற்ற வியாபாரிகள் ஊடகங்களை பொறுப்பேற்கின்ற போது அவர்கள் தங்களுடைய நாய்களுக்கு வழங்கும் முக்கியத்துவத்தை ஊடகவியலாளர்களுக்கு வழங்குவதில்லை. இது தொடர்பில் கருத்து வழங்கிய மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றவர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஊடகவியலாளர்கள் லைக்கா நிறுவனத்துக்கு எதிராக தொழில் நீதிமன்றில் முறைப்பாடு செய்து தங்களுக்கான நட்ட வீட்டை பெற்றுக்கொள்ள போராட வேண்டும் என தெரிவித்தார்.